வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் KarthiKesh. இந்த வீடியோக்கு போகிறோம்னா எப்படி ராஸ்பெரி பையை வந்து நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணி டிஸ்பிளே ஷோ பண்ண வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ணுற ராஸ்பெரி பை மாடல் பார்த்தீங்கன்னா பை 3 மாடல் பி. ராஸ்பெரி பையை வந்து நம்ம 3 விதமாக வந்து டிஸ்பிளே ஷோ வைக்கலாம். ஒன்று HDMI, இன்னொன்று ஈத்தர்நெட், இன்னொன்று வந்து வயர்லெஸ்ஸாக ஒய்ஃபை யூஸ் பண்ணி வர வைக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈத்தர்நெட் யூஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு ராஸ்பெரி பை இமேஜரை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இது ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ்க்காக இமேஜ் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு வரும். இதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன OS, லைக் ராஸ்பெரி பை OSனால் ராஸ்பெரி பை OS இருக்குது, விண்டோஸ் OS இருக்குது, லினக்ஸ் OS இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கஸ்டமாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் செட் பண்ணிக்கோங்க, எனேபிள் SSH. அதுக்கப்புறம் உங்கள் பையோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பை அண்ட் தென் பைனே வச்சுடுறேன் பாஸ்வேர்ட் யூசர் நேமும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒய்ஃபை தேவை. ஸோ டிஃபால்ட்டாக என் லேப்டாப் இருக்க ஒய்ஃபை அது வந்து கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு SD கார்டு வந்து கார்டு ரீடரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடுங்க. நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் ரைட் கொடுத்துருங்க. ஸோ OS இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் நம்ம ராஸ்பெரி பை வந்து பூட் பண்ணணும். ஸோ SD கார்டை வந்து நம்ம ராஸ்பெரி பையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ராஸ்பெரி பையை பவர் அப் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB கேபிள் நம்ம அதையும் மாட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஈத்தர்நெட் கேபிள் வேணும் நம்ம லேப்டாப்புக்கும் இது கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு சாஃப்ட்வேர் தேவை, புட்டி அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். இது ஜஸ்ட்டு நம்மளுக்கு SSHன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த புட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லிங்க் போயிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. அதை டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். ஸோ சரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இதில் போயிட்டு நம்ம ஹோஸ்ட் நேம் செட் பண்ண பார்த்தீங்களா, ராஸ்பெரி பை .local. ஸோ ராஸ்பெரி பைங்கிறது நம்ம ஹோஸ்ட் நேம் நம்ம செட் பண்ணுறது. .local டிஃபால்ட்டாக கொடுப்பாங்க. டிஃபால்ட்டாக நம்ம வந்து அதில் கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ பாப்பப் ஆகும். இதெல்லாம் நான் வந்து ஈத்தர்நெட் வழியாக நம்ம ராஸ்பெரி பை கனெக்ட் பண்ணக்கப்புறம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். நான் ஃபஸ்ட்டு செட் பண்ண பார்த்தீங்களா OS போடும்போது பை அண்ட் தென் பாஸ்வேர்டும் பை தான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம ராஸ்பெரி பையோட கனெக்ட் பண்ணிட்டோம். நமக்கு பார்த்தா தெரியும் பை அட் ராஸ்பெரி பைன்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டெர்மினல். ஸோ புட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து டெர்மினல் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம பையை வந்து. ஸோ இப்போ நமக்கு வந்து டிஸ்பிளே வரணும். ஸோ அதுக்கு VNCன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம விண்டோஸ்லேயும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இங்கே கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, sudo apt update. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிடுங்க ராஸ்பெரி பை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம VNCயை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ராஸ்பெரி பையில். ஸோ அதுக்கு இந்த கமெண்ட் இந்த காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம VNC இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ VNC வந்து இப்போ எனேபிள் பண்ணணும், டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணணும். அதாவது ராஸ்பெரி பை வந்து லைக் ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து எனேபிள் ஸ்டேட்டஸில் இருக்கணும் VNC வந்து. ஸோ அப்போ நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கமெண்ட். ஸோ ஃபைனலாக வந்து ராஸ்பெரி பை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட் sudo reboot. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ராஸ்பெரி பை வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். நெக்ஸ்ட்டு VNC சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம விண்டோஸில் வந்து இன்ஸ்டால் ஆகணும். ஸோ நம்ம லேப்டாப்பில் போயிட்டு டவுன்லோட் VNC போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி VNC டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் சேம் என்ன பண்ணோம், நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் போட்டோம் பார்த்தீங்களா புட்டியில். ஸோ சேம் இதுலேயும் வந்து ராஸ்பெரி பை .localனு போட்டுருங்க. ஸோ VNCங்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SSH மூலியமாக நம்ம டிஸ்பிளே வர வைக்கும். நம்ம என்ன PC ஆர் சம் கண்ட்ரோல்ஸை வந்து டிஸ்பிளே வர வைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க இதை. ஸோ ஜஸ்ட் ஒரு பாப்அப் தான், வார்னிங்ஸ் தான் அதெல்லாமே, இது ப்ராப்ளம் கிடையாது எதுவும். ஸோ இதை கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பை அண்ட் தென் பை இந்த வந்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதான் நம்ம ராஸ்பெரி பையில் இருக்க லைக் டிஸ்பிளே. நம்ம யூஸ்வலாக வந்து மானிட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் மானிட்டர் யூஸ் பண்ணி HDMI கேபிள் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம லேப்டாப்புக்கு கீபோர்ட் மவுஸே நம்ம வந்து டிஃபால்ட்டாக ராஸ்பெரி பைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது நம்ம எக்ஸ்டர்னலாக மவுஸ் அண்ட் கீபோர்ட் போடணும். இதுக்கு நம்ம இன்பில்ட்டாகவே நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் தோனி ஐடி போயிட்டு பிரிண்ட் சப்ஸ்கிரைப் ஜஸ்ட் சும்மா செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா?